ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இன்றைக்கி நாம் நமது வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி சாதம் மென்மையாகவும் நல்ல வாசனையுடன் எப்படி செய்வது என்று கவனமாக பாருங்கள். நமது வீடியோவை உடனுக்குடன் பார்க்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இந்த பிரியாணி செய்வதற்கு 1 கிலோ சீரக சம்பா எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காகங்க காலிஃப்ளவர் 2 கப், டர்னிப் 1 கப், கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், பச்சை பட்டாணி 1/2 கப், ப்ராக்கலி 1 கப் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இது கூடவே நான் முதல் நாளே ஊற வச்ச 1/2 கப் பச்சை பட்டாணியும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கிட்டேங்க. தோல் நீக்கி 20 பல் பூண்டு, விரல் நிலை இஞ்சியும் 5 பச்சை மிளகாயை காம்பை கிள்ளிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்போ தான் நல்லா நைஸாக அரைக்க முடியும். 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1 கியூப் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வெண்ணெயினுடைய அளவு 50 கிராம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தாளிக்கிறதுக்காக 2 பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனைஸ், 2 பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுலேயே வறுத்து அரைச்ச கரம் மசாலா பவுடரை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுக்கங்க. மொத்த அளவு 500 ml. அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க, பிரியாணியோட சுவை மாறிடும். அடுப்பு பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு அதில் கொத்தமல்லி விதை, சீரகம், மிளகு, சோம்பு, காய்ந்த மிளகாய் இவைகளோட நான் ஹோல் கரம் மசாலாயும் சேர்த்து வறுத்து பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் 4 பச்சை மிளகாய், 20 பல் பூண்டு, பொடியாக நெருக்கி இஞ்சி, கழுவி வச்ச புதினா கொத்தமல்லி இலைகளை பாதி அளவு சேர்த்துக்கிட்டேங்க. பிறகு நான் மிக்சி ஜாரை மூடி வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நான் க்ரீன் பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரமாக வச்சு அதில் பாதி அளவுக்கு நான் தண்ணீரை ஊற்றிக்கிட்டேங்க. பிறகு நான் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேங்க. கொதிக்க வச்ச சீரக சம்பா அரிசியை 3 முறை கழுவிட்டு நான் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்த பிறகு அது கூட சிறிதளவு புதினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அரிசியை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. ஊற வச்சு வேக வச்சு பிறகு தம் செய்யும்போது சாதம் உடைந்து போக வாய்ப்புள்ளது. அரிசி சேர்த்த பிறகு சிறிதளவு புதினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கிட்டேங்க. பிரியாணிக்கு சாதத்தை அதிகம் வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா சாதம் குழஞ்சி போயிடும். சாதம் பாதி அளவு நல்லா வெந்து வந்த பிறகு நான் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், சாதம் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேங்க. குக்கர் சூடான பிறகு நான் எடுத்து வச்ச வெண்ணெயை சேர்த்துக்கிட்டேங்க. வெண்ணெய் உருகி வரும் வரை நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. சேர்த்த வெண்ணெய் நல்லா உருகி வந்துருச்சு. நான் எடுத்து வச்ச ஏலக்காய், பட்டை, கிராம்பு, தாரணை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த மசாலா வகைகளை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நான் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் முழுவதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். மசாலா பேஸ்ட் சேர்த்த பிறகு நல்லா வாசனை வரும் வரை வதக்கிக்கிட்டேங்க. அப்படி வாசனை வரும் வரை வதக்கி வரும்போது தான் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மசாலா பேஸ்ட்டை நம்ம வதக்கும்போது நெய் பிரிஞ்சு மேலே வரணும், அதுவரை நல்லா வதக்கி விடணும். சேர்த்த க்ரீன் மசாலா நெய் பிரிஞ்சு மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்ச டர்னிப்பை முதல்ல சேர்த்துக்கிட்டேன். பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துக்கிட்டேன். நான் கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் முழுவதையும் சேர்த்துக்கிட்டேன். காய்கறிகளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா க்ரீன் மசாலாவோட காய்கறிகள் நல்லா கலந்து வருமாறு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ காய்கறிகள்லாம் க்ரீன் மசாலாவோட நல்லா கலந்து வந்துருச்சு. நான் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த காய்கறிகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் பச்சை மசாலாவோட காய்கறிகள் நல்லா கலந்து வரும்.
கடைசியாக கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். காய்கறிகளை கட் பண்ணும்போது ஒரே மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். இப்போ நாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். உப்பு சேர்க்கும்போது அளவாக சேர்த்துக்குங்க. இல்லைன்னா பிரியாணி கொதித்து வரும்போது கூட சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணீரும் பாலையும் கலந்து வச்சுருந்தோம். அந்த பாலை முழுவதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் 1/2 டம்ளர் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதிக பால் சேர்க்கக்கூடாது. கெட்டியான பாலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பால் 1/2 டம்ளரும் தண்ணீர் 1/2 டம்ளரும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம தண்ணீரோ பாலோ சேர்க்கக்கூடாது. காய்கறிகள் அந்த பாலில் தான் நல்லா வேகணும். நான் வறுத்து அரைச்ச கரம் மசாலா பிரியாணிக்கு மட்டும்தான் அரைச்சேன். அதனால் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா சேர்த்துட்டு 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நான் எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லா பொடி வகைகளையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா காய்கறிகளோட மசாலா கலந்து வரும். நம்ம சேர்த்த காய்கறிகளெல்லாம் நல்லா பாலில் தான் வெந்து வரணும். அதுக்கு மேலே நம்ம தண்ணீர் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்த காய்கறிகள்லாம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். அதனால் மூடி வச்சு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ மூடியை திறந்து காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சேர்த்த காய்கறிகளெல்லாம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த 4 டேபிள் ஸ்பூன் தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் காய்கறிகளோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். எடுத்து வச்சுருந்த சிறிதளவு புதினா கொத்தமல்லி இலைகளை நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொருட்களையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. அரிசி வெந்த பிறகு அகலமான பாத்திரத்தில் தான் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். காய்கறிகள்லாம் நல்லா 3/4 பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். வேக வச்ச அரிசி முழுவதையும் நான் சேர்த்தாச்சு. நம்ம மெதுவாக கரண்டியை குக்கரினுடைய ஓரத்தில் விட்டு நல்லா உள்பக்கம் கலந்து விடணும். காய்கறிகளும் சாதமும் நம்ம பாதி வேக வச்சாச்சு. அதனால் எல்லாம் உடையாமல் கலந்து விடணும். இப்போது சாதத்தையும் அரிசியும் நல்லா சமமாக கலந்து விட்டாச்சு. நான் கட் பண்ணி வச்ச ப்ராக்கலியை சாதம் முழுவதும் நல்லா சேர்த்துக்கிட்டேன். ப்ராக்கலியை அதிகம் வேக வைக்கக்கூடாதுங்கிறதுனால கடைசியாக சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக வறுத்து வச்ச வெங்காயத்தை பிரியாணி முழுவதும் நல்லா தூவிக்கிட்டேன். வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, புதினா இலைகளை பிரியாணிக்கு சேர்க்கும்போது நல்ல சுவையும் மணமும் கிடைக்கும். வெங்காயம் தூவி விட்ட பிறகு குக்கரை மூடி வச்சு நான் வெயிட் போட்டு விட்டுக்கிட்டேன். நான் அடுப்பை குறைச்சி ரொம்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டேன். அதாவது சிம்மில் வச்சுக்கிட்டேன். குறைந்த தீயில் 5 நிமிஷம் பிரியாணியை நல்லா பொடிய விட்டுக்கிட்டேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்போ 10 நிமிஷம் வரையிலும் குக்கரில் சாதம் அப்படியே இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து தான் மூடியை திறந்து விடணும். நான் இப்போ 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துக்கிட்டேன். சுவையான உதிரியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சாதம் இந்த அளவுக்கு சாஃப்டாகவும் உதிரியாகவும் காய்கள் உடைந்து வராமலும் நல்லா வெந்து வந்திருக்குது. பிரியாணி செய்யும்போது இந்த பொருட்கள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன பொருள் சேர்த்து செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை 1 கிலோ அரிசிக்கு உண்டான அளவுகளை சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுகளை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. இந்த சாஃப்டான சுவையான ஒயிட் வெஜ் பிரியாணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையுடன் பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? பாய்.